ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த மரண கரீம். என்னடா இருட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா காய்ஸ்? இது வந்து ஒரு ஹைதராபாத்துக்காக ஃபிஷ் பேக்கிங் தான். எங்கள் தலைவன் தான் தெரியும்ல, எப்போவுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டார் ஆசிஃபு. உங்களுக்கு அது தெரியாத ஆளுங்களே இருக்காது. நாங்கள் செட் பண்ண கஸ்டமருக்கு அவர் வருது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. ஏன்னா அவர் தூங்குறதே நைட்டு 3 மணிக்கு தான். நாங்கள் வந்து மார்னிங் 4 o'clock கிளம்ப போகிறோம். என்ன வீடியோன்னு பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்க்காம பாருங்க காய்ஸ். இது எது பற்றி வீடியோன்னா, நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, இந்த ஹைதராபாத்துக்கு யூனிகா நாசோ ப்ளஸ் இந்த பிளாக் ட்ரிகர் இதெல்லாம் கொண்டு போய் விடுறோம். யூனிகா நாசோவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சேஃபாக தான் கொடுப்போம். பார்சலில் போட்டால் சில டைம் வந்து சேஃபாக போகும், சில டைம் அடி வாங்கிறதுனால எப்போவுமே சரி நாங்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டோம். கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, சேஃபாக விட்டுருவோம். ஏன்னா வந்து இந்த ஹைதராபாத் 6 feet டேங்க், அது தெரியாத ஆளுங்களே கிடையாது. அந்த டேங்குக்கு தான் ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு மீன் விட்றோம், ரெண்டாவது ஒரு பயலோடு டாப் அப் பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷஸ் விடுறோம். மெயினாக போகிறது காரணமே அவர் வீட்டில் சூப்பராக ஃபிஷ்ஷஸ் செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த யூனிக் அனாசோவும் இந்த ட்ரிகர் பிளாக் ஷோல்டர் இந்த 3 மீன் விடுறதுக்காக தான் நம்ம போகிறோம். அகைன் வந்து நம்ம ஹைதராபாத்தில் செகண்ட் கஸ்டமர் கிடச்சிருக்காங்க. அவருக்கும் ஒரு சின்னதாக ஒரு ரீசெட்டப் பண்ணுற சொல்கிறோம். அந்த வீடியோ மறக்காமல் போடுறேன் பாருங்கள் காய்ஸ். இப்போ மலை ஏறி தான் அந்த பசங்கள்லாம் பிடிக்கிறோம். எல்லாம் எரும மாடாக இருக்காங்க. பசங்களாம் வரனா எரும மாடாக வளர்த்து வச்சுருக்கேன், என்ன செய்யறது காய்ஸ்? இதோட என்ன ஒரு ஹைலைட் தெரியுமா? சென்னையில் கஷ்டப்பெல்லாம் 12 மணிக்கு ஃபோன் அடிப்பாங்க. இவருக்கு நாங்க பாருங்க 4 மணிக்கு கிளம்புறோம் காய்ஸ், விடிய காத்தால. இதெல்லாம் எங்க சரித்திரத்திலே இல்லை. ஆனா நாங்க வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் ஆகும்ல, அதான் கைஸ். இப்போ ஃபிஷ்ஷை நம்ம பேக் பண்ணுவோம். இதுல என்ன ஹைலைட் பார்த்தோன்னா, பாதி மீன் தூக்கத்துல இருக்கு. யாரா இவன் காலையிலேயே வரான்னு சில மீன்லாம் யோசிச்சுட்டு இருக்கு. அந்த கேப்ல தான் நம்ம வந்து மீனை கடத்திட்டு போக போறோம் வேற ஊருக்கு. கைஸ் சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மெயினாக ஹார்ன் உடையாம தான் கொண்டு போகணுமே, அது அழகே ஹார்ன் தான் அதுக்குள்ளது. அதனால சேஃப் அண்ட் செக்யூரிட்டி நாங்கள் வந்து பெரிய கவரில் தான் பேக் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபிஷ்ஷோட சேஃபை தான் பார்த்துட்டு போவோம். ட்ராவல் டைம் எவ்வளோக்குள்ளே கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே கம்மி பண்ணிடுவோம். அதனால தான் வந்து வந்து நம்ம வந்து கார்லேயே கூட்டிகிட்டு போகிறோம் பசங்களை. எல்லாமே இந்த வாட்டி உங்களுக்கு காட்டுவேன். பார்த்தீங்களா, அவனுக்கே தெரியாது அவனை நான் பிடிக்க போறேன்னு. அதான் இல்லை ஹைலைட்டு. அப்படி இப்படி தூக்கிட மாட்டேன். பிடிச்சா பார்த்தீங்களா, அதுதான். கைஸ் பார்த்தீங்களா, நாங்களும் ஷார்க் வச்சுருக்கோம். பேபி ஷார்க் பார்த்தீங்களா எப்படி சுற்றுதுன்னு. என்ன ஒன்று, அதை வந்து சோறு போட்டால் எங்களே கையை கடிக்கிறான். மற்றபடிக்கு அவன் நல்ல பையனாங்க. இப்போ எவனை பிடிக்கிறன்னு பார்க்குறீங்களா, பிளாக் ஷோல்டர். அப்படியே நிற்கும் போது அப்படியே தூக்கிடணும்னு பார்க்குறேன். ஆனால் நம்மளுக்கு வந்து ஜோக் கொடுத்தாலும் கொடுப்பான். கரெக்ட் கைஸ். ஏன்னா ஒரு டேங்க் ஃபேமிலி. ட்ரிகர்னா நம்மளை கடிக்க வருவான், ஈஸியாக பிடிச்சிடலாம். டேங்க் ஃபேமிலி வந்து பறக்க தான் பார்க்கும். இருந்தாலும் விடுவோமா, நாங்கெல்லாம் யாரு? போடா ராசா செலக்குட்டி. எல்லா மீனையும் பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த ட்ரிகர் மட்டும் பாருங்களேன், எப்படி கவர் ஓட்டையை போட்டு ஓடலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் தான் ட்ரிகர்.
நம்ம அந்த சில்லக்குட்டியை போயிட்டு வச்சு விட்டுட்டு வருவோம். காய்ஸ் இந்த இருட்டை பார்த்துட்டு நைட்டு நினைச்சிடாதீங்க, எப்பவுமே நைட் தான் வேலை செய்வோம். நாங்கள் காலையிலேயே வேலை செய்வோம் காய்ஸ். பின்னாடி இந்த சீட்டெல்லாம் என்ன தெரிக்க விடுறாங்களாமாம்மா.
டேடி இங்க பாத்தா டேடி ஹைவேஸ்ல வண்டி இங்க இறக்கி விட்டு குளிக்க போறேன்னு போயிட்டான் டேடி. மாமா அவன் ரெடியாவே கிளம்பி போயிட்டான், நான் குளிக்காம வர மாட்டேன்னு சொல்லி. குளத்தை பார்த்துட்டான் டேடி. இதான் இந்த குளம். இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு போச்சு, ஆத்துல குதிப்பேன் நின்னா, இப்ப குளத்துல குதிப்பேன். லாக் பண்ணிட்டேன்டா.